நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்னு பார்த்தா ஒரு ஸ்நாக்ஸ் தான். அந்த ஸ்நாக்ஸ் வந்து பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. இன்றைக்கி நமக்கு எத்தனையோ விதமான ஸ்நாக்ஸ் வந்தாலும் காரம் வகைகள் அதில் ரொம்ப ஃபேவரட்னு பார்த்தா எல்லாருக்கும் முறுக்கு அண்ட் தட்டை. இது நம்மளோட ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபுட் நம்ம சேனலில் பண்ணுறோம் இல்லையா, எல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபுட்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. சில இது வீட்டில் பண்ணுறது ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுறதோட நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்நாக்ஸ் முறுக்கும் அண்ட் தட்டையும். ஏன்னா இந்த வீட்டில் பண்ணுற முறுக்கு ரொம்ப ஸ்பெஷல், அந்த மொறுமொறுப்பு, கலர், டேஸ்ட். அதே மாதிரி தட்டை ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம அரைச்சி எப்படி பண்ண போகிறோம், அதில் என்ன ஒரு ஸ்பெஷல், இதோட ரேஷியோ, இதோட ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன், கலர், அது எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஒரு ஐடியலான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது மொறுமொறுப்பான, ஈஸியாக குயிக்காக பண்ணுற ஒரு முறுக்கு, அதே மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுற ஒரு தட்டை. ஐம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு ரெசிபி செக்அப். இந்த முறுக்குக்கு ரேஷியோ ரொம்ப முக்கியம். அதாவது அந்த அரிசி மாவு, உளுந்த மாவு, இது ரெண்டுமே. இந்த உளுந்து வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி பண்ணுறோம். அதாவது அந்த உளுந்த மாவு வந்து ரெடிமேடாக இல்லாமல் நம்மளே உளுந்த வறுத்து, அதை கரெக்டாக வறுத்து, அந்த கரெக்டாக அந்த ஒரு ஸ்டேஜில் வறுத்து, கலர் வர வரைக்கும் வறுத்து, அதை பவுடர் பண்ணி போடுறோம். இந்த ரேஷியோ என்ன பண்ண போகிறோம் அதான் நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், அதில் அந்த ரேஷியோ என்னன்னு நம்ம பார்த்துருவோம். ஒரு பர்ஃபெக்டான மொறுமொறுப்பான முறுக்குக்கு தேவை அதோட ரேஷியோ. அந்த ரேஷியோ என்னென்னா அரிசி மாவு, உளுந்த மாவு, அதே மாதிரி அந்த பட்டர், அது கரெக்டாக போடணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், அன்றைக்கி ஒரு 4 பங்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதுக்கு தேவையான உளுந்து வந்து 4:1, அதாவது 1 பங்கு உளுந்த மாவு, அதுக்கு தேவையான உளுந்து. இது இப்போ நம்ம கரெக்டாக வறுத்து அதை பவுடர் பண்ண போகிறோம். அந்த எந்த ஸ்டேஜ் வறுக்க போகிறோம் அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கொஞ்சம் பட்டர், ஒரு டேபிள் ஸ்பூன். இந்த 3 காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணால் தான் இந்த முறுக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் அதே மாதிரி மொறுமொறுப்பாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து இந்த உளுந்தை எந்த ஸ்டேஜில் வறுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ நான் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் இந்த உளுந்தை போட்டு ஃப்ரை பண்ணுறேன். இந்த வறுக்கிறப்போ எப்பொழுதுமே கலர் ரொம்ப முக்கியம். மைல்டு ஹீட்டில் நீங்கள் வருங்க, ஒரே மாதிரி ஈவனாக அந்த கலர் வரணும். ஜஸ்ட் ஒரு பொன்னிறமான்றங்களே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கலராக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த வறுக்கிறதோட அவுட்கம் தான் உங்களுக்கு அந்த முறுக்கோட அந்த ஒரு டேஸ்ட்டு, அந்த ஒரு ஃப்ளேவரே மாற்றிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து வந்து லைட்டாக கலர் மாதிரி இருக்குது, ஒரு பொன்னிறமானு சொல்கிறோம்ல, லைட் ப்ரௌன் கலர். ஸோ இந்த கலர் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைங்க. ஜஸ்ட் இன்னொரு 30 செகண்ட்ஸ் தான், இது உங்களுக்கு ரெடி ஆயிரும். இம்மீடியட்டாக இதை ரிமூவ் பண்ணி ஒரு பிளேட்டில் நான் அரேஞ்ச் பண்ணேன். இப்போது நம்ம ஃப்ரை பண்ண உளுந்து இருக்கு இல்லையா, அந்த வறுத்த உளுந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி அதை சலிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இந்த கலர். இந்த கலர் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வறுத்துட்டு அந்த கலர் மாறிடும். ஸோ இந்த கலர் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு கடலை மாவு கலர், அதான் இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான கலர். ஸோ இப்போது நமக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணிட்டோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போது நம்ம மிக்சிங், அந்த ஒரு மாவை எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு, ஸோ அரிசி மாவு. ஸோ இப்போ நம்ம அரைச்சிருக்கிற உளுந்த மாவு வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற அரிசி மாவுக்கு 1/4 பங்கு, அதாவது 4:1 இருக்கும். இந்த மாவுலேயே என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் காரப்பொடி, மிளகாப்பொடி. ரொம்ப போட்டுறாதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் கலர் மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு நம்மளோட டேஸ்ட்காக. இப்போ இதில் வந்து நீங்கள் ஒன்று எள்ளு போடலாம், வெள்ளை எள்ளு, இல்லாட்டி ஜீரகம். இன்றைக்கி நான் ஜீரகம் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் பெருங்காயப்பொடி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர். இந்த பட்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பட்டர் வந்து நல்ல ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும் உங்களுக்கு. அது கரெக்டாக ரொம்ப ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எண்ணெய் குடிக்கும். பட் கரெக்டாக ரேஷியோ பார்த்துக்குங்க. இப்போது இந்த பட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஜஸ்ட் ஒரு க்ரம்பிளாக வரப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணி ஒரு செமி சாஃப்ட் டோ நம்ம பண்ணிக்கலாம். அது ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு
கொஞ்சம் செமி சாஃப்ட் ஒரு மாவு மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே இந்த ஸ்டேஜில் சால்ட்டு மற்ற டேஸ்ட் எல்லாம் செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போது நமக்கு அந்த மாவு ரெடி. நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் வச்சுட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் இந்த ஆயிலை நம்ம சூடு பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம புழிஞ்சு முறுக்கை நம்ம ரெடி பண்ணிடுவோம். இந்த ஆயில் ஹீட் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க, மீடியம் ஹீட். முறுக்கு வந்து மெதுவாக கொஞ்சம் வெந்தாதான் அந்த மொறுமொறுப்பு அந்த கலர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு முறுக்கு புளிகிற குழல் எடுத்துக்கிறேன். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கையளவுக்கு இந்த மாவு எடுத்துகிட்டு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் உள்ள அமுக்கி 2 விதமாக பண்ணலாம். ஒன்று டைரெக்டாக ஆயிலில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா பண்ணிடலாம். இல்லை ஆயிலில் புளியறதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா ஒரு கரண்டியை திருப்பி வச்சு ஒரு தட்டையாக இருக்கிற ஒரு கரண்டியை திருப்பி வச்சு அதில் புளிஞ்சிட்டு அப்படியே நீங்கள் ஆயிலில் போடலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஆயில் ஹீட் பர்ஃபெக்ட். ஸோ டைரெக்டாக நம்ம இப்போ ஆயிலில் புளிஞ்சிடலாம். ஸோ எப்பொழுதுமே நீங்கள் அந்த முறுக்கை புழிஞ்சிட்டு டெம்பரேச்சரை குறைச்சிருங்க. ஸோ அது கொஞ்சம் ஸ்லோவாக வேகணும். அதுக்கு எப்படியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். ஜஸ்ட் ஓரளவு செட்டில் ஆகி மேலே வந்தோடனே அது கொஞ்சம் ஹார்டாகி ஒரு ஷேப்புக்கு வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இப்போ அந்த முறுக்கு அந்த ஹீட்டான ஆயில், அந்த மீடியம் ஹீட்டான ஆயிலில் போட்டோன்னே மேலே வந்தோடனே ஜஸ்ட் அந்த ஃப்ளோட் ஆக ஆரம்பித்தோடனே கொஞ்சம் டைம் ஆனோடனே கொஞ்சம் ஹார்டாயிரும். அதுக்கப்புறம் அந்த கரெக்டான கலர் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த மொறுமொறுப்பு அது கரெக்டாக இருக்கும், அந்த கலர் எல்லாமே. ஸோ இப்போது அது கரெக்டாக வெந்திருக்குன்னா அந்த சலசலப்பு அடங்கி அந்த பபிள்ஸ்லாம் நின்னோடனே கலர் கரெக்டாக இருக்குது. ஸோ அழகாக நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இப்போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரேஷியோவில் மொறுமொறுப்பாக வீட்லேயே நம்ம பண்ணுற ஒரு பர்ஃபெக்டான முறுக்கு பார்த்தீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது தட்டை. வாங்க போகலாம். ஸோ இப்போது முறுக்கு பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து தட்டை பண்ண போகிறோம். தட்டைக்கும் நம்ம மாவு அரிசி மாவு ட்ரையாக யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் ஆனால் நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலாக பண்ணோம் அப்படின்னா அந்த அரிசியை புழுங்கல் அரிசியை ஊற வச்சு அதில் அரைச்சி மாவை அரைச்சி அதில் பண்ணுறது தான் ஒரு பர்ஃபெக்டான மெத்தட். அதில் இருக்கிற ஒரு நல்ல டேஸ்ட்டு, அதே மாதிரி அந்த ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும் இல்லையா, அது தனி. அது வந்து மாவில் வராது. அதனால் இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னலாக அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு, தட்டைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்துருவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தட்டைக்கும் அந்த 4:1 ரேஷியோ தான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 பங்கு புழுங்கல் அரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1.5 மணி நேரம் இப்போ ஊறி இருக்குது. அதுலேயே ஒரு 3 மிளகா போட்டிருக்கேன். அதே மாதிரி உளுந்து என்ன பண்ணியிருக்கேன், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம முறுக்குக்கு வறுத்தோம் இல்லையா, அதே மாதிரி வறுத்து இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் எப்படி வறுத்தீங்க, எந்த கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்க அதே கலர் அதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது 1 பங்கு, அரிசி 4 பங்கு. ஸோ உளுந்தும் அரிசியும் 1:4. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரமாக தண்ணியில் ஊறி இருக்கு. அதோட எனக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் கருவேப்பிலை, அதே மாதிரி ஜீரகம், கொஞ்சம் பட்டர், பெருங்காயம், அதே மாதிரி இந்த மிளகா பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போது இதை அரைக்கிறது ரொம்ப முக்கியம். இது எந்த கன்சிஸ்டன்சியில் அரைக்க போகிறோம், அது எந்த ஸ்டேஜில் எடுக்க போகிறோம், என்ன போட போகிறோம் அதை மட்டும் பார்த்துருவோம். அதுக்கு ஒரு டேபிள் டாப் வெட் கிரைண்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ குயிக்காக முடிஞ்சிடும். வாங்க இதை அரைச்சி இந்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஸோ இப்போது இதில் கொஞ்சம் ஊற வச்சுருக்கிற தண்ணியோடைய ஒரு வெட் கிரைண்டரில் போட்டு இதை ஒரு ஸ்பெசிஃபிக் கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சிருவோம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இது அரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு பிரியாக இருக்கு இல்லையா, ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்க வேணாம், ரொம்பவும் பெரிய அரைக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி இது இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போது நம்ம கிரைண்டரில் அரைச்ச மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டோம். இதில் இப்போது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே வறுத்து அரைச்சி அதே மாதிரி நல்லா சலிச்சு வச்சுருக்கிற உளுந்த மாவு அதை ஆட் பண்ணுவோம்.
ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் ஊறி இருக்கு. அதை ஆட் பண்ணிக்குவோம். கருவேப்பிலை, அதே மாதிரி ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, இதுக்கு தேவையான உப்பு. நான் இன்னைக்கு காரப்பொடி சேர்க்கல, ஏன்னா இப்போ டேஸ்ட் பார்த்தா இந்த காரம் வந்து கரெக்டாக இருக்குது, கலரும் கரெக்டாக இருக்குது. இன்னும் நம்ம காரம் சேர்த்தோம், பொடி சேர்த்தோம்னா கலர் மாறலாம். ஏன்னா நம்ம 3 மிளகா போட்டிருக்கோம், அதோட எஃபெக்டே நல்லா இருக்குது. ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணி இந்த டோவை நம்ம ஃபார்ம் பண்ணிடுவோம். இப்போ இந்த டோ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம். அதாவது ஒரு சாஃப்ட் டோ, அதாவது இது நம்ம வந்து ஒரு பாலாக எடுத்து நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா, இந்த ரோல் பண்ணுறப்போ நம்ம ஒரு பால் மாதிரி பிடிக்கணும். இதை இப்போ நம்ம தட்டி ஒரு கட்டரில் ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது இப்போ ரெடி. அன்றைக்கி என்ன பண்ணுறேன், ஒரு பனானா லீஃப் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஜஸ்ட் கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த மீன் டைம் இது ரெடி ஆகிறப்போ ஆயில் வந்து கரெக்டான ஹீட்டில் இருக்கான்னு பார்த்துருங்க, ரொம்ப சூடு இல்லை. ஸோ வீட்டில் வந்து உங்களுக்கு கட்டர், அதாவது உங்களுக்கு ஈவனான ஷேப்பில் அந்த தட்டை வரணுன்னா ஏதாவது ஒரு கட்டர், வீட்டில் இருக்கிற கட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டரை இல்லைன்னா கூட ஒரு கிண்ணம், ஷார்ப் எட்ஜ் கிண்ணத்தை வச்சு கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ட்ரிம்மிங் எடுத்துட்டோம். இது வெரி சிம்பிள். இப்போது அழகாக அப்படியே இதை ரிமூவ் பண்ணி நம்ம ஆயிலில் அப்படியே ஃப்ரை பண்ணிடுவோம். ஸோ இப்போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு தட்டை எப்படி பண்ணுறது, ரேஷியோ எல்லாமே பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ இந்த ஃப்ரை பண்ணி எடுக்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் வீட்டில் எப்படி பண்ணுறது, நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் முறுக்கு அண்ட் தட்டை. முறுக்கு வந்து எப்படி குயிக்காக பண்ணணும், அதே மாதிரி தட்டை ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவாங்க, மாவை அரைச்சி அதிலிருந்து பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீட்டில் பண்ணுற ஸ்நாக்ஸோட ஸ்பெஷாலிட்டியே தனி. ஏன்னா ஹெல்தி இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு குழந்தைகளுக்கான பர்ஃபெக்ட் ஸ்நாக் பாக்ஸ் மீல் கூட இது. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஒரு தம்ஸ் அப், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா வெல்கம் டு ரெசிபி செக்கா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு ஸ்பெஷல் ரெசிபியோட அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.